Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேத்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைசேஷன் கேஸ் இன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் வந்து கண்டினியூஸாக ஹங்கேரியன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது, அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி பார்க்குறது, ப்ரொஹிபிட்டட் ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது மேக்ஸிமைசேஷன் கேஸ் இன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தோட மெயின் ஐடியாலஜியே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஆப்டிமம் அசைன்மெண்ட்ஸை வந்து ஒரு மினிமம் காஸ்ட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது தான் அந்த ப்ராப்ளத்தோட அல்டிமேட் எய்மே. அப்படி இருக்கிறப்ப அப்படி ப்ராப்ளத்தில் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கொண்டு வந்து ஒர்க் பண்ண முடியுமானா நம்மளால் முடியும். அதை தான் இந்த ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஆப்டிமம் அசைன்மெண்ட் ஃபார் மேக்ஸிமம் சேல்ஸ். அப்போ ஏதோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா சில ஜோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடின்னு 4 ஜோன்ஸ் இருக்குது. அதுக்கு சேல்ஸ் இன்ஜினியர்ஸ்னு நமக்கு சொல்லியிருக்காங்க, PQRSன்னு. இப்போ எந்த இன்ஜினியர்ஸை எந்த ஜோனில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப சேல்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பட் ஹங்கேரியன் மெத்தடோட அல்டிமேட் எய்மே மினிமம் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். அப்போ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, the given maximization assignment problem can be converted into a minimization assignment problem. அப்போ இந்த மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நம்ம மினிமம் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா, by subtracting from the highest element. ஓகேவா? அப்போ இந்த இருக்க காஸ்ட்லேயே ஹையஸ்ட் எலமெண்ட், இது வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்க வேல்யூஸ்லேயே இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூவை பிக் பண்ணி அதை வச்சு த்ரூ அவுட் அந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். இப்போ இதில் ஓவராலாக நம்ம ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 154 தான் நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ த்ரூ அவுட் அந்த மேட்ரிக்ஸை என்ன பண்ண போகிறேன்னா 154 வச்சு நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ 154 மைனஸ் 140 14, 154 மைனஸ் 112 42, 154 மைனஸ் 98 56, 154 மைனஸ் 154 0. இந்த மாதிரி செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 154 வச்சு சப்ராக்ட் பண்ணி என்னோட புது காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன கேஸில் இருக்குது, மினிமைசேஷன் கேஸில் இருக்குது. ஹங்கேரியன் மெத்தடை டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமைசேஷன்லேருந்து மினிமைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் என்னென்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் எலமெண்ட் நம்ம சூஸ் பண்ணி அதை வச்சு அந்த மேட்ரிக்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். ஸோ பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளம் செய்கிறதுக்கு வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எல்லாமே 4 இருக்குது. அப்போ ப்ராப்ளம் நம்ம செகண்ட் ஸ்டெப் போயிடலாம். செகண்ட் ஸ்டெப் என்னது, ரோ ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ ரோ ரிடக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ரோ ரிடக்ஷன் பண்ணணும்னா ஒவ்வொரு ரோலையும் மினிமம் நம்பர் சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ரோவில் மினிமம் 0 தான், சரியா? இப்போ செகண்ட் ரோவில் நீங்கள் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 55, தேர்ட் ரோவில் மினிமம் பார்த்தீங்கன்னா 33, ஃபோர்த் ரோவில் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 66. அப்போ அதை வச்சு இந்த ரோலையும் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ராக்ட் பண்ணி என்ன வேல்யூஸ் வருதோ அதை நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 இருக்கனால த்ரூ அவுட் ரோவும் எனக்கு அப்படியே ரிப்பீட் ஆயிரும். 14 42 56 0. செகண்ட் ரோவில் பாருங்கள், 64 மைனஸ் 55 9 வரும். 82 மைனஸ் 55 27, 91 மைனஸ் 55 36, 55 மைனஸ் 55 0. அதே மாதிரி 44 மைனஸ் 33 11, 66 மைனஸ் 33 33, 77 மைனஸ் 33 44, 33 மைனஸ் 33 0. ஓகேவா? அடுத்து 74 மைனஸ் 66 8. ஓகே, நெக்ஸ்ட் 90 மைனஸ் 66 24, 98 மைனஸ் 26 32, 66 மைனஸ் 66 0. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரோ ரிடக்ஷன் முடிச்சிட்டோம். ரோ ரிடக்ஷன் முடிச்சதும் நெக்ஸ்ட் நமக்கு என்னது, காலம் ரிடக்ஷன். ஒவ்வொரு காலம்லையும் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணணும், சரியா? அப்போ இந்த காலமில் நான் மினிமம் சூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது, 9 கிடையாது 8 தான் மினிமம். அடுத்து இதில் நான் மினிமம் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 24 தான் மினிமம். இதில் நான் மினிமம் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 32 எனக்கு மினிமம். இதை வச்சு நான் இப்போ ரெடியூஸ் பண்ண போகிறேன், சரியா? இப்போ 14 மைனஸ் 8 அப்படி போட்டோம்னா ஆன்சர் எனக்கு 6. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9 மைனஸ் 8 ஆன்சர் எனக்கு 1, 11 மைனஸ் 8 3, 8 மைனஸ் 8 எனக்கு 0. 42 மைனஸ் 24 போடுறப்ப எனக்கு ஆன்சர் வந்து 18. 27 minus 24 3, 33 minus 24 9, 24 minus 24 0. அடுத்து வந்து
56 minus 4 2 24. அடுத்து வந்து 36 minus 32 4, 44 minus 32 போடுறப்ப 12, 32 minus 32 0. அடுத்து இது ஃபுல்லாமே எனக்கு ஜீரோஸ் வந்துடும். இப்போ ரோ வைஸ் டிடக்ஷனும் முடிச்சிட்டோம், காலம் வைஸ் டிடக்ஷனும் முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஜீரோஸ் அசைன் பண்ணணும். சரியா, ஒரு ரோவில் ஒரு ஜீரோஸ் இருந்தால் அசைன் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ ஃபஸ்ட் ரோவில் எனக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நான் அசைன் பண்ண காலமில் இருக்க மற்ற ஜீரோஸை நான் கேன்சல் பண்ணணும். இதுதான் யூஷுவல் ப்ரொசீஜர். சரியா, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ செகண்ட் ரோவில் எனக்கு ஜீரோஸே இல்லை, தேர்ட் ரோலையும் ஜீரோவே இல்லை, ஃபோர்த் ரோவில் பார்த்தோம்னா எனக்கு 3 ஜீரோஸ் இருக்குது. சரியா, அப்போ அதனால் அசைன் பண்ண முடியாது இப்போதைக்கு. இப்போ ரோ வைஸ் இது அசைன்மெண்ட்டில் ஒரே ஒரு ஜீரோஸ் கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ காலம் வைஸ் அசைன்மெண்ட்டுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு காலமில் எனக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, அசைன் பண்ணிடலாம். காலம் வைஸ் அசைன் பண்ணுறப்ப ரோ வைஸாக கேன்சல் பண்ணணும். அப்போ இந்த ரோவில் இருக்க மற்ற ஜீரோஸை நான் கேன்சல் பண்ணிடணும். புரியுதா? இப்போ பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் பார்த்தோம்னா நமக்கு 4 ரோ 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ 4 அசைன்மெண்ட் நடந்திருக்கணும். பார்த்தா இதில் இங்கே 2 அசைன்மெண்ட் தான் நடந்திருக்கு. அப்போ இந்த ப்ராப்ளம் இன்னும் ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் பண்ணலை. அப்போ லைன்ஸ் ட்ரா பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்டிமாலிட்டி கண்டிஷனை ஒர்க் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், எப்படி லைன்ஸ் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு நம்மகிட்ட ரூல் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ரோவில் வந்து எந்த ரோவில் வந்து அசைன்டு ஜீரோ இல்லையோ அந்த ரோவை நம்ம டிக் பண்ணிக்கணும். அசைன்டு ஜீரோ இல்லாத ரோ நமக்கு என்னது, செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் தான் அசைன்டு ஜீரோ இல்லாத ரோ. இப்போ நம்ம டிக் பண்ண ரோக்குள்ளே போய் ஜீரோ இருக்க காலமை டிக் பண்ணிக்கணும். இப்போ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இதுதான் ஜீரோ இருக்க காலம், இதுக்குள்ளே போனோம்னாலும் இதுதான் ஜீரோ இருக்க காலம். அப்போ இந்த காலமை டிக் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த காலம்குள்ளே போய் அசைன்டு ஜீரோ இருக்க ரோவை டிக் பண்ணணும். இப்போ இந்த காலம்குள்ளே போய் அசைன்டு ஜீரோ எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. அப்போ அதை டிக் பண்ணணும். திரும்ப நான் இந்த கண்டிஷன் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எந்த ரோவில் நமக்கு அசைன்டு ஜீரோலையோ அந்த ரோவை டிக் பண்ணணும். இப்போ செகண்ட்லையும் தேர்ட்லையும் எனக்கு அசைன்டு ஜீரோ இல்லை. இப்போ இந்த ரோக்குள்ளே போய் வெறும் நார்மல் ஜீரோ, அசைன்டு ஜீரோ கிடையாது, நார்மல் ஜீரோ இருக்க காலத்தை டிக் பண்ணணும். இப்போ இதில் இங்கே ஜீரோ இருக்குது, வேறு எங்கேயுமே ஜீரோ இல்லை. அப்போ அந்த காலத்தை டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த காலத்துக்குள்ளே போய் அசைன்டு ஜீரோ இருக்க ரோவை டிக் பண்ணணும். அப்போ இந்த காலத்துக்குள்ளே போனால் இங்கே தான் அசைன்டு ஜீரோ இருக்குது, இந்த ரோவை டிக் பண்ணிக்கிட்டோம். சரியா, இப்போ லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னா URMC தான் ரூல். அன்மார்க்டு ரோ, மார்க்டு காலம். சரியா, அன்மார்க்டு ரோ நமக்கு என்னது, இந்த ரோ மட்டும்தான் மார்க் பண்ணலை. அப்போ இதுதான் எனக்கு அன்மார்க்டு ரோ. மார்க்டு காலம் எது, இந்த காலம். சரியா, அப்போ இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிளுக்கு எப்படி நம்ம வர்றது அப்படின்னா, இந்த லைன் டச் ஆகாமல் வெளியே இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். இதில் மினிமம் வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பார்த்தாலே தெரியுது 1 தான் நமக்கு மினிமம் வேல்யூ. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணணும்னா, இந்த 1 நான் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, மற்றபடி வெளியே இருக்க எல்லா நம்பர்ஸ்லையும் 1 சப்ராக்ட் பண்ணிக்கணும். இந்த லைன் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இந்த மினிமம் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். லைன் பாஸ் ஆகிற இடத்துல நான் எதுவுமே செய்யக்கூடாது. வெளியே இருக்க இடங்கள்ல நான் இதை நான் சப்ராக்ட் பண்ணணும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு இங்கே 0 + 1 போடுறப்போ 1 வந்துடும். மற்ற வேல்யூஸை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 1 0 0 0 0 0 0. சரியா, நெக்ஸ்ட்டு இந்த வெளியே இருக்க எல்லா நம்பர்ஸ்லையும் என்ன பண்ணணும், இந்த 1 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ நான் 6 - 1 போடுறப்போ 5, 18 - 1 17, 24 - 23, 1 - 1 0, 3 - 1 2, 4 - 1 3, 3 - 1 2, 9 - 1 8, 12 - 1 11. சரியா, இப்போ எனக்கு புது டேபிள் கிடச்சிருக்கு. திரும்ப நான் என்ன பண்ணணும், ஜீரோஸ் அசைன் பண்ணணும். இப்போ ஜீரோ அசைன் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, எப்பயும் போல் அசைன் பண்ணிக்கிட்டு இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். அதாவது நம்ம அசைன் பண்ண ஜீரோ இருக்க காலம்ல இருக்க ஜீரோஸை கேன்சல் பண்ணணும். இப்போ செகண்ட் ரோவில் எனக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, அசைன் பண்ணிவிட்டு அங்கே இருக்க அதர் ஜீரோஸை கேன்சல் பண்ணிடலாம். தேர்டில் எனக்கு ஜீரோவே இல்லை, ஃபோர்த்தில் இப்போதைக்கு 2 ஜீரோ இருக்குது, என்னால் அசைன் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் அசைன்மெண்ட் வாங்க. ரோ வைஸில் எனக்கு 2 அசைன்மெண்ட் கிடச்சிருக்கு. காலம் வைஸ் போனோம்னா ஃபஸ்ட்டு காலம் ஆல்ரெடி அசைன் ஆகிருக்கு, செகண்ட் காலமில் ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. இப்போ காலம் வைஸ் அசைன் பண்ணுறப்ப ரோ வைஸாக நான் கேன்சல் பண்ணணும், அந்த ரோவில் இருக்க மற்ற ஜீரோஸை கேன்சல் பண்ணணும். அப்போ எனக்கு 3 அசைன்மெண்ட் கிடச்சிருக்கு. சரியா, இப்போ தேர்ட் காலமில் எனக்கு அசைன்மெண்ட்டே கிடைக்கல, தேர்ட் ரோவில் கிடைக்கவே இல்லை. அப்போ இப்போயுமே என்னது, எனக்கு ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆகலை. அப்போ திரும்ப நான் என்ன பண்ணணும், லைன் ட்ரா பண்ணணும். சரியா, அப்போ லைன் ட்ரா பண்ணுறதுக்கு நான் 3 ரூல் கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எந்த ரோவில் நமக்கு அசைன்டு ஜீரோ இல்லையோ அந்த ரோவை டிக் பண்ணணும். இப்போ இதில் நமக்கு எதில் அசைன்டு ஜீரோ இல்லை, தேர்ட் ரோவில் இல்லை. சரியா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, அந்த ரோக்குள்ளே போய்
எங்கே ஜீரோ இருக்கோ அந்த காலத்தை டிக் பண்ணணும். இப்போ இந்த ரோக்குள்ளே போனோம்னா இந்த ஒரு இடத்துல தான் ஜீரோ இருக்குது, இந்த காலத்தை நான் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த காலத்துக்குள்ளே போய் எங்கே அசைன்டு ஜீரோ இருக்கோ அந்த ரோவை டிக் பண்ணணும். இப்போ இந்த காலத்துக்குள்ளே போனோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவில் தான் அசைன்டு ஜீரோ இருக்குது, இதை நான் டிக் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன ரூல் எனக்கு? URMC அன்மார்க்டு ரோ மார்க்டு காலம். அன்மார்க்டு ரோ என்னது? செகண்டும் ஃபோர்த்தும். அப்போ இது எனக்கு அன்மார்க்டு ரோ, இதுவும் எனக்கு அன்மார்க்டு ரோ. மார்க்டு காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு மார்க்டு காலம். சரியா? இப்போ இந்த லைன் ட்ராவ் ஆகாமல் வெளியே இருக்க நம்பர்ஸில் மினிமம், வெளியே இருக்க நம்பர்ஸ் நமக்கு பார்த்தாலே தெரியுது மினிமம் 2. அப்போ மினிமம் வேல்யூ 2. சரியா? இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த ஐட்ரேஷன் மூவ் ஆகணும். அடுத்த ஐட்ரேஷன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு லைனும் எங்கெங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ, இப்போ இந்த ரெண்டு லைன் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே நான் என்ன பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். இந்த இடத்துலையும் நான் 2 ஆட் பண்ணணும். மற்றபடி இந்த லைன் பாஸ் ஆகிற எந்த இடத்துலையுமே நான் எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த நம்பர் அப்படியே ரீட்டைன் பண்ணணும். அப்போ 0, இந்த இடத்துல 0 + 2 ஆட் பண்ணுறப்ப 2, 0, 1 + 2 ஆட் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் 3. நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கணும், ஏன்னா லைன் எனக்கு பாஸ் த்ரூ ஆகுது, அதனால் அப்படியே இந்த வெளியே இருக்க நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா இந்த 2வை நான் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 5 - 2 போட்டோம்னா 3, 11 - 2 எனக்கு 15, 23 - 2 21, 2 - 2 0, 8 - 2 6, 11 - 2 9. ஓகே, இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டோம், நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிளுக்கு வரணும். திரும்ப என்ன பண்ணணும்? நான் ஜீரோஸ் அசைன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் எனக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, அசைன் பண்ணிக்கோங்க. அந்த காலமில் இருக்க மற்ற ஜீரோஸை கேன்சல் பண்ணிக்கலாம். செகண்டில் எனக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, அசைன் பண்ணிக்கோங்க. அந்த காலமில் இருக்க மற்ற ஜீரோஸை கேன்சல் பண்ணிக்கலாம். தேர்டில் எனக்கு ஜீரோ கிடைக்கவே இல்லை. ஃபோர்த்லேயே எனக்கு ஒரே 2 ஜீரோ இருக்குது, நான் அசைன் பண்ண முடியாது. சரியா? திரும்ப இது வந்து ரோ வைஸ் அசைன்மெண்ட் முடிச்சாச்சு. காலம் வைஸ் வாங்க. ஃபஸ்ட்டு காலமில் ஒரு அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் காலமில் பார்த்தோம்னா ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. இது காலம் ஆஃப் அசைன்மெண்ட்ங்கிறனால ரோ வைஸில் என்ன பண்ணணும்? நான் ஜீரோஸை கேன்சல் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளத்துலேயும் எனக்கு என்ன தான் கிடச்சிருக்குன்னா 3 தான் அசைன் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு 4 அசைன்மெண்ட் நடந்திருக்கணும் ப்ராப்பராக. அப்போ திரும்ப நான் என்ன பண்ணணும்? லைன் ட்ரா பண்ணணும். கண்டிஷன் என்னது? எந்த ரோவில் எனக்கு அசைன்டு ஜீரோ இல்லை. இப்போ இந்த ரோவில் பார்த்தோம்னா 3ஆவதுல எனக்கு அசைன்டு ஜீரோ இல்லை. சரியா? நெக்ஸ்ட் இந்த ரோக்குள்ளே போய் ஜீரோ இருக்க காலத்தை டிக் பண்ணணும். ஜீரோ இருக்க காலம் என்னது நமக்கு? இந்த ஃபஸ்ட் காலம்லேயும் ஜீரோ இருக்குது, இந்த இருக்குது. ஓகேவா? சரி, இந்த ஃபோர்த்து காலம்லேயும் ஜீரோ இருக்குது, ஃபஸ்ட் காலம்லேயும் இருக்குது, ரெண்டையுமே டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிக் பண்ண காலத்துக்குள்ளே போய் அசைன்டு ஜீரோ இருக்க ரோவை டிக் பண்ணணும். இப்போ இந்த காலத்துக்குள்ளே போனோம்னா இங்கே தான் எனக்கு அசைன்டு ஜீரோ இருக்குது, அதை டிக் பண்ணணும். இந்த காலத்துக்குள்ளே போனால் செகண்டில் எனக்கு அசைன்டு ஜீரோ இருக்குது, அப்போ நான் இதை டிக் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ரூல் என்னது எனக்கு? URMC அன்மார்க்டு ரோ மார்க்டு காலம். அன்மார்க்டு ரோ என்னது எனக்கு? இந்த லாஸ்ட் ரோ தான் அன்மார்க்டு ரோ. மார்க்டு காலம் எது? இதுவும் தான் எனக்கு மார்க்டு காலம். சரியா? ஸோ இதுலேருந்து எப்பயும் போல் என்ன பண்ணணும்? வெளியே இருக்க வேல்யூவில் மினிமம். ஸோ மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணால் எனக்கு என்ன இருக்கும்? 2 தான் எனக்கு மினிமம் வேல்யூ. அப்போ மினிமம் வேல்யூ 2. எப்பயும் போல் இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்துல மட்டும் நான் 2வை ஆட் பண்ணணும். வெளியே இருக்க எல்லா நம்பர்ஸ்லையும் 2வை சப்ராக்ட் பண்ணணும். லைன் பாஸ் ஆகிற இடங்கள் நான் அப்படியே விட்டுறணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல நான் 2வை ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா 2, இந்த இடத்துல 2 ஆட் பண்ணேன்னா 5. மற்றபடி மற்ற வேல்யூஸை நான் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு வெளியே இருக்கிறதுல எல்லாமே நான் 2வை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 15 - 2 போட்டேன்னா 13, 21 - 2 போட்டேன்னா 19, 2 - 2 0, 3 - 2 1, 6 - 2 4, 9 - 2 7. புரியுதா? இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப நான் ஜீரோஸ் அசைன் பண்ணணும். ஃபஸ்ட் ரோவில் எனக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, நான் அசைன் பண்ணிக்கலாம், இதை கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் ரோவில் 2 ஜீரோஸ் இருக்குது, இப்போதைக்கு நம்ம அசைன்மெண்ட் பண்ண வேணாம். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, அசைன் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் இந்த ஜீரோ எனக்கு கேன்சல் ஆயிரும். ஃபோர்த்தில் இப்போதைக்கு எனக்கு 2 ஜீரோஸ் இருக்குது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப ஒரு ஒன் மோர் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் ஒரே ஒரு ஜீரோ இருக்கும், ஏன்னா இந்த ஜீரோ நமக்கு கேன்சல் ஆகிருக்கும். அப்போ இதை அசைன் பண்ணிடலாம், பண்ணிவிட்டு இதை நான் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபோர்த் ரோவில் பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆகிறதுனால எனக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ரோவும் அசைன் ஆயிடுச்சு, செகண்ட் ரோவும் அசைன் ஆயிடுச்சு, தேர்டும் அசைன் ஆயிடுச்சு, ஃபோர்த்தும் அசைன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த்து காலம், அப்போ எல்லா ரோலையுமே அசைன்மெண்ட் முடிஞ்சிருக்கு, எல்லா காலம்லேயும் முடிஞ்சிருக்கு. அப்போ ப்ராப்ளம் ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சு. சரியா? அப்போ என்னோட ஆப்டிமல் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா க்யூவை கொண்டு போய் டிக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? க்யூவை கொண்டு போய் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம். சரி, பி வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு? டி. க்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஆர் எங்கே அசைன் பண்ணியிருக்கோம்? கேபிட்டல் ஏயோட. எஸ் எங்கே அசைன் பண்ணியிருக்கோம்? சியோட. அப்போ இதுலேருந்து எனக்கு மேக்ஸிமம் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே சேல்ஸ் இன்ஜினியர்ஸ், இது எல்லாமே ஜோன்ஸு. அப்போ பி சேல்ஸ் இன்ஜினியர் டி ஜோனோடையும், க்யூவை வந்து பி ஜோனோடையும், ஆர் ஏ ஜோனோடையும், எஸ்சி ஜோனோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ மேக்ஸிமம் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ப்ராப்ளத்தோட ஸ்டார்டிங்கில் மேக்ஸிமைசேஷன் மேட்ரிக்ஸை மினிமமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் வச்சு ப்ராப்ளம் செஞ்சோம். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆகிருக்க இந்த பாயிண்ட் இது ஒரிஜினலாக கொடுத்துருக்க ப்ராப்ளம், அந்த மேக்ஸிமைசேஷன் டேபிளில் ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதை நம்ம ஆட் பண்ணணும். சரியா? அப்போ நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அந்த ப்ராப்ளம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதான் கொடுத்துருப்பாங்க. இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மேக்ஸிமைசேஷன் டேபிள். இந்த மேக்ஸிமைசேஷன் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா எது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் இந்த 154, அடுத்து செகண்டில் பார்த்தோம்னா 72, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 110, இங்கே பார்த்தோம்னா 56. இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூஸ்லாம் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 154 + 72 + 110 + 56. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிறது 392. புரியுதா? இவ்வளோ சேல்ஸ் நமக்கு நடந்திருக்கும். மேக்ஸிமம் சேல்ஸ் வந்து இதுதான். ஸோ இப்படி தான் ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தை ஹங்கேரியன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த கண்டென்ட் தேவைப்படும்னு நினச்சேன்னா அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒன் மோர் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.